ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோம்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைம்ல வந்த படங்கள் இப்போ இந்த காலத்துல அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. So அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very very strong cast. We had amazing actors, all of us, all of them, and thank you Swarupa. Of course we have T.M. Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because like you said, Hamam or image is very very strong. Ipo ena pathale andha or image da varum. So avanga vandu like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And enakku ennoda look romba romba pidikum personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நமக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனா வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. தமிழ்லயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆஸ் எ டிரெக்டர். ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம் எப்படி அது டிரெக்டர்? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவன்ல இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லா பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ அவங்க செட்ல வந்து கத்துறதோ இல்லை கோபமோ நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ such a accomplished actress herself, அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹேவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan avargalai Lavanya amma ungala paaka porom. Yes, yes. Thank you so much. Vaalthukal and many more projects to come. Thank you so much. And you'll forever be the mom to all of us in our life. Thank you. And of course Lavanya. Thank you so much. Thank you, ma'am. And நீ வந்து இன்னைக்கு மேடையில உட்கார வச்ச போய் நினைச்ச சரி ஏத்திடுவாங்க போல பேச அப்படிங்க. குட் வைஃப் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி I just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும். உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டரா வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கை கூடும். நான் ஏன் கை கூடும் சொல்றேன்னா இட் டேக்ஸ் a lot of right place and right time. அந்த ஆசையும் கை கூடி இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person here and every single person I've ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife na வந்து ரேவதி மேம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்கள பார்த்தப்பவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ள போனோம்லாம் இல்லை. அவங்க பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மொமெண்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட்டு வந்து மத்தவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியா ஜாலியா இருக்கும். எவ்ரிதிங் கெட்ஸ் டன் ஆன் டைம்
And for me having met Revati ma'am, I have Sid to thank. Thank you Siddharth. அவர் வந்து ரேவதி மேம் உடைய கண்களாவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts obviously you can see how he thinks through his frames. And Swarupa எங்களை அவ்வளோ அழகா காட்டினதுக்கு thank you really. And production design, அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்றது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமா அவங்களுடைய பிட் அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் நேஷனல் அவார்ட் வின்னர் ரேவதி மேம் உடைய டைரக்ஷன்ல நடிக்கிறது ஒண்ணு, இன்னொரு நேஷனல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒண்ணு. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்றதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பா பொறுப்பு, இல்லைன்னா சொத்துன சக்தி மாதிரி விழுந்துரும். அது வந்து நான் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களை ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க ரேவதி மேம் பார்த்த உடனே வந்து இத முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் was there a surreal moment that you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டிரெக்ஷன்ல நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பா. நீங்க எக்ஸாக்ட்டா கேட்டது நான் ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். ஓய் நின்றுட்டு இருக்கும் போது நான் வந்து என்னப்பா லலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீம்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பா இருந்தது. அவங்க ஷாட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that is the first time we met on set. அதுக்கப்புறம் ஷாட் முடிஞ்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓகேப்பா நீ போய் நான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். Absolutely fantastic. Many more to go. அமிர்தா அவர்களே, thank you so much. Thank you எல்லாருக்கும் நன்றி. Thank you once again. அமிர்தா அவர்களை தொடர்ந்து we have someone very very significant இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஆகட்டும் இந்த இண்டஸ்ட்ரியில ஆகட்டும். So வாணி ஜேல இருந்து may at least இது என்னோட 2வது வெப் சீரிஸ். ஃபர்ஸ்ட் சேரன் சார் ஜேர்னி பண்ணேன். இது என்னோட 2வது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ். என்ன கேள்வி பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, இது நிறைய கேள்வி வச்சிருக்கேன். அப்ப நான் நிறைய பேசிட்டேன், டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருந்தா அதை கேட்டுட்டே இருக்கும். இல்ல நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்களுக்குலாம் அடுத்த வேலை இருக்கு. அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பேசுவேன். சரி, ஓகே. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ், ஆனா ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்றாங்களா, அது ஹிட் ஆகுதா, அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸ்ல இல்லையே. எல்லாரும் வீட்டுல ஸ்ட்ரீம் ஆயிடும், பார்த்துருவாங்க. இல்லைங்க தியேட்டர்லயாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும். கலெக்ஷன் என்ன, அந்த ஈவினிங்கே ரிசல்ட் தெரியும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரியறதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும் நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த 20 மினிட்ஸ் ஒரு கணக்கு இருக்கு, ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் அது ஒரு பெரிய காசு. ஸோ அந்த 45 மினிட்ஸ் யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அந்த ஹோல்ட் பண்ணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோல் பிளாக், அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸ். பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் படம், ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலா. படம் பண்றதை விட 10 மடங்கு வேற வெப் சீரிஸ்ல இருக்கு. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோட முடிச்சுன்னா ஒழுங்கா ஹிந்திக்கு போனேன் அப்படின்றாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா ஃபேப்லெஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கும். எடுத்ததை கரெக்டான பேஸ்ல எடிட் பண்ணி அதை வைக்கணும். 30 minutes 40 minutes சொல்லிட்டு
பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் நம்ம என்ன காரணம்னா கோர்ட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழ்ல வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோர்ட் ட்ராமா நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுல இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம் ஒரு கோர்ட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்லேயே அவருக்கான நியாயங்கள் அவர் பேசி அப்படி வாங்கினது. பட் இந்த கோர்ட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் வைஃப் வந்து பேசியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் ஒரு கம்பீரமான லாயரா வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர் தேர்ந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்ல இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் பிளே பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சோன்னா பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் போட்டு வாதாடுறாங்க அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன். போய் எல்லாம் சொல்ல விரும்பல, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ இட்ஸ் நேம் இஸ் உதய் சங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோர்ட் போவார், அவர் கோர்ட் போடுவார். அவர் வீட்டில் பேசுறதே பாயிண்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸ்ல இருக்கும்போது பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டீங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்கறத ஒன்று கேட்பாரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்கறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லு, கதையெல்லாம் சொல்லாது. ஸோ தட் வே ஐ லேர்ன் a lot from my brother. ஸோ த வே ஆட்டிடியூட் நான் நிறைய கேரி பண்ணுறது இல்லையா, அந்த ஃபார்மா கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். பேஸ் கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக கேட்பாரு. ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுருக்கேன். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கே, இவங்க பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்களே, அவங்களோட டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருக்குதா? சினிமா ஃபேனா நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்களோட ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் டைரக்ஷன் பண்ணி போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்க மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு குயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவந்த் மேமோட டைரக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ செட் இமிடியட்லி எஸ். கதை என்னன்னு பார்க்கல, முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹவ் நோ க்ளூ என்ன நடக்க போது. என்னோட மேம் இருக்காங்க, போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற பண்ணல ஒரு ஃபேன் பாய் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க. காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் உடனே சொல்ல தலையை எஸ்ன்னு சொல்ல நோன்னு சொல்ல மேம் மட்டும் அட்மைர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற 5 minutes ரிசர்வ் பண்ணிட்டு நேராக ஷெட்யூலில் போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, ஃப்ரீயா இதுக்கு இது செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கேன்னு வச்சுருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா தெரிஞ்சு கற்றுக்கிட்டு. Fantastic. Ipo, one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife in Arko. Good wife. ரொம்ப பொலிட்டிக்கலான நான் எல்லா இன்டர்வியூலாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப்.
நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப நியாயமாக ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும், அத்தனை தவறுகளையும், அத்தனை என்ன சொல்றது, நியாயம் இல்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவஸ்டின் பண்றது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபா தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம சுதந்திரமா நாம நினைச்ச வாழ்க்கைய ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாமிசமான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. அதை குவஸ்டின் பண்றதுதான் இந்த டைட்டில் அந்த வெப் சீரிஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, என்ன குட் ஒய்ஃப்னா என்னன்னு நிறைய கேள்வி இருக்கு. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவான்னு சொல்லிட்டு போனா குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்றது தான் குட் ஒய்ஃப். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்கறதுல இருந்து மீண்டு அதுல இருந்து ஜெயிச்சு வந்தா குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இதோட இன்டர்பிரேஷன் பார்த்தீங்கன்னா வேற வேற டெஃபினேஷன் இருக்கு. பட் இங்க ரொம்ப ஆழமா நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்யற அனைத்து விஷயங்களுக்கு ஓகே சொல்றவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரேஷன். ஆனா அந்த இன்டர்பிரேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்க நம்புறீங்களா? பெர்செப்ஷன் மாறும் நினைக்கிறேன். எஸ். நான் இங்க பெண்களே பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல குலசாமிய வச்சு கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனா வீட்டுல அதே குலசாமி சொல்றது நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்றோம் அவங்க கேட்க நினைப்போம். ஸோ அதுதான் இங்க பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வெர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லாயராக நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரி தீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து கரணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கரணிகாவை பார்க்குறோம். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், and we look forward to seeing the web series tomorrow and enjoying your performance. Thank you all the press and வழக்கமான எல்லா நல்ல வெப் சீரிஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக வெப் சீரிஸ் கொடுங்க. So before I just wind up, I thanks to my each and every one of my artists and Manjay and Sivan ma'am and Samar sir. So all the co-artists, ஏன்னா co-artist வந்து ஒரு சப்போர்ட் இல்லைன்னா நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அண்ட் பிரியா, ஷீ இஸ் ஆல்வேஸ் டான் டு அஸ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது எல்லாரோட ஒர்க் பண்ணுறது. எனக்கு ரொம்ப ஹாப்பி மேமோட டைரக்ஷனில் ஒர்க் பண்ணது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். ஹிந்தியில் அடுத்த படம் பண்ணுறீங்க, ஏதாவது எங்களுக்கு எழுது. தேங்க்யூ ஸோ மச் ஆனந்தி அவர்களே, ரொம்ப நன்றி. வெல், அவரை தொடர்ந்து நான் வாங்கிக்கிறேன் சார், நோ ப்ராப்ளம். ஓகே, அவரை தொடர்ந்து உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க பேசலாம். எஸ், ஆஃப் கோர்ஸ். முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா, அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தைய வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சித், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க. Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி, நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்ல வெளில போயிட்டு சொல்றேன். நான் சினிமாக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு வைஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு வைஃப் இல்லை. ஸோ அது குட் வைஃபா பேட் வைஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன், ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் வைஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்ல, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமா தெரியல. அண்ட் வெப் சீரிஸ்ல ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதுல வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்கு. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டா பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரிஸ் 35 டேஸ்ல முடிச்சோமே, 35 டேஸ்ல முடிச்சோமா. ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால we could 31 டேஸ் 31 நாள்ல முடிச்சோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம், அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன், இந்த படத்துக்கு இந்த வெப் சீரிஸ் ஃபோன் வந்துச்சு. நான் வந்து யார் டைரக்ட் பண்றாங்க கேட்கச்சு. அவங்க வந்து ரேவதி மேடம் பண்றாங்கன்னு சொன்ன உடனே நான் மேம்ல பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சம்பத், ஸோ நீங்க பண்ணா நல்லா இருக்கும், தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நான் எஸ் மேடம் நான் பண்றேன்னு சொல்லி போட்டுட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்ல எல்லாம் வந்துட்டு நீங்க அதிகமாலாம் பேச முடியும். இவன் வேற சொல்ற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து போய் சொல்றாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்ல வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, டேபிள் மேல ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஜெனரலா நீங்கெல்லாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ஓடி போயிடுங்க. என்ன பண்றீங்கப்பா நீங்க? அந்த பேப்பர் how many நேத்தே சொன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ sit did I tell இவ்வளவு கோபப்படுவாங்க. நான் வந்து இனிஷியல்ல பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன். பட் போக போக பழகிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஹீரோவா, வில்லனா, நல்லதா, கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகும் தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பத் சார். அண்ட் அவரை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரியே தேங்க்யூ. நான் வச்சுக்கிறேன் சார். ஒரு மியூசிக் டைரக்டரோட ரோல் வந்து எந்த ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம் ஆகட்டும், ஒரு வெப் சீரிஸ் ஆகட்டும், மியூசிக் வீடியோ ஆகட்டும், ஒரு பாட்டு ஆகட்டும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பிஜிஎம்ஸ்ல இருந்து தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. சச் கிரேட் டேலண்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் ரொம்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ரேவதி மேம்க்கு என்னோட நன்றி. அண்ட் ராஜ், thank you for getting me onto this project. எனக்கு ஆக்சுவலி ஷூட்டிங்லாம் முடிச்ச அப்புறம் தான் ப்ராஜெக்ட்குள்ளே வந்தேன். ஐ மீன் அது வரைக்கும் ஐ ஹேட் நோ ஐடியா அபவுட் இட். ஐ ஹர்ட் தட் ரேவதி மேம் இஸ் த டைரக்டர் அண்ட் அஃப்கோர்ஸ் தட் வாஸ் இனஃப் ஃபார் மீ டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ ஆக்சுவலி சுத்தமாக எனக்கு ப்ராஜெக்ட் பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது முன்னாடி, பார்க்கறதுக்கு முன்னாடி. ஸோ எனக்கு என்னன்னா இப்போ நான் இது பண்ணுற மாதிரி ஐ திங்க் ஐ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட் டு பி working with such a legendary actor and director, and I'm very happy to be part of it. Brilliant, short and sweet வந்து சொல்லிட்டீங்க. ரேவதி மேமோட பிரீஃப், குட் வைஃப் வந்து நீங்க தான் மியூசிக் கம்போஸ் பண்ணோம் கே அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட பிரீஃப் அபவுட் த வெப் சீரிஸ் என்னவா இருந்தது? அவங்க ரொம்ப பிரீஃபா, இட் வாஸ் அ பிரீஃப். இந்த மாதிரி இட்ஸ் an adaptation of சீரிஸ்னு சொன்னாங்க. நான் அந்த சீரிஸ் ஒரிஜினல் பார்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தாங்க கதையை பற்றி. அண்ட் பிஃபோர் தட் ஆக்சுவலி ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன். ஸோ மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எதுவும் அந்த டப்பிங்லாம் இல்லாத ஸ்டேஜில் பார்த்தேன். அண்ட் ஒரே ஸ்டெப்ஸில் ஐ திங்க் லாஸ்ட் 2 எபிசோட்ஸ் தவிர மீதி 4 எபிசோட்ஸ் பார்த்தேன். அண்ட் இட் வாஸ் வெரி என்கேஜிங். இமீடியட்லி ஐ வாஸ் எக்ஸைட்டட். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் ஒரு ரஃப் ஸ்டேஜில் இருக்கும்போதே இட் வாஸ் என்கேஜிங். இட் வாஸ் ஐ ட்ரை டு வாட்ச் இட் ஆஸ் அ ஃபைனல் ஆடியன்ஸ் மாதிரி பார்க்க ட்ரை பண்ணேன். பட் அஃப்கோர்ஸ் இதுக்கான நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கும்போது, ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட்
performances were super. It was really nice. So அந்த மாதிரி ஒரு ஃபில்மோட ஒர்க், ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வெப் சீரிஸ் ஃபில்முக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. இட் இஸ் அ ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கு நான் மியூசிக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ I had a great time. It's always good to work on quality projects, and I think Good Wife is definitely one of them. ஃபேன்டாஸ்டிக். அண்ட் எல்லா படங்களுமே வந்து குவாலிட்டேட்டிவா தான் இருந்திருக்கு. அப்கோர்ஸ் இந்த சீரீஸ்லயுமே குவாலிட்டி மியூசிக் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நன்றி கம்போசர் கே அவர்களே. Hope to see you soon. Thank you once again. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அம்மா கிரியேஷன் கம்பெனி ஆரம்பிச்சு நடித்த முதல் படத்தோட கதாநாயகி ரேவதி. 1991. 34 இயர்ஸ் கழிச்சு அவங்க டைரக்ட் பண்ணி நான் நடிக்கிறேன்றது உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன ரொம்ப சந்தோஷமான ஒரு சர்ப்ரைஸான ரொம்ப அனுபவமான ஒரு அந்த நாட்கள். இதை நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை. ஸோ 34 வருஷம் முன்னாடி ஒரு அவ்வளவு அன்னைக்கு தேதிக்கு ஒரு நம்பர் 1 ஹீரோயினாக இருந்தபோது என்ன ஒரு அன்பும் எளிமையும் இருந்ததோ அது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அதே அன்பு அதே அழகு அவ்வளோ ஒர்க் பண்ணது வந்து அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. நான் அது வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து இப்படி அப்ரோச் பண்ணி சொல்லும்போது எனக்கு நம்பவே முடியல. அது எனக்கு இதுக்கு எது கேட்கவே வேணாமே, இது என்ன கரும்பு தின்னக்கூடியாங்கிற மாதிரி சொல்லி நான் உடனே ஓடி வந்துட்டேன். செட்டில் அவங்களோட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் நான் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து நான் வேற எங்கேயும் அவங்களோட ஒர்க் பண்ணல, வேற படங்களும் பண்ணலை. ஸோ அவங்க டைரக்ட் பண்ணும்போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அந்த 34 வருஷத்துக்கு பழைய ரேவதி ஞாபகத்தில் வந்துட்டே இருப்பாங்க, நான் பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே அந்த ஒரு வேலை செய்கிற பர்ஃபெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் ஒரு நடிகரெல்லாம் நினச்சி கூட பார்த்துக்கிறது இல்லை. இப்போ கூட சும்மா ஃப்ரெண்ட்லியாக சில படங்கள் பண்ணேன். அவங்க படம் பண்ணும்போது சும்மா நல்லா பண்ணுறீங்க, நல்லா பண்ணி சொல்லுவோம், நிஜமாக நல்லா பண்ணுறேன் போடுங்க அவங்க சொல்லும்போது அதை ஒரு சர்டிஃபிகேட்டாக எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து இந்த பண்ணும்போதுலேயே அந்த அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன், அந்த ஒரு டேலண்டியோட ஒர்க் பண்ணது நான் வியந்து அந்த 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 வேலை செஞ்ச ஒரு 10-11 நாளும் நான் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தோடு அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். தான் நடந்தது இந்த சம்பவத்தில். அவங்களோட ஒர்க் பண்ணதுக்கான இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொடியூசர்ஸுக்கும் ஆர்ட்ஸாருக்கும் நிச்சயமாக பெரிய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் நிறையா எனக்கு அம்மா கிரியேஷன் சம்மந்தப்பட்டவங்களாகவே இதோட நான் வேலை செஞ்சேன். இதோடைய கேமராமேன் கம் கோ டைரக்டர் சித்தார்த், என்ற அம்மா கிரியேஷனுடைய அரவான் படத்துடைய கேமராமேன். ஏன்னா அந்த படத்தை நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம், அதில் என்ன ஹார்ட் ஒர்க் சித்தார்த்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்கிறது எனக்கு ரொம்ப தெரியும் பர்சனலாக. ஸோ அவரோட வந்து திருப்பி நான் வந்து ஒரு பெரிய ஒரு நஸ்டாலஜி மூமெண்ட் மாதிரி சித்தார்த்த மூவ் பண்ணேன். அது கூட என் கேரியர்லேயே எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான படம் தான் சரோஜா. அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணது என் நண்பன் சம்பத். சம்பத்தோட கேரியர்லேயே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி இன்னொரு படம் பண்ணாருன்னு கேட்டாங்க இல்லையா தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோப்பான ஒரு படம், பியூட்டிஃபுல்லான ஃபிலிம். ஸோ ஸ்ரீபி சம்பத்து கூட நான் வந்து கூடவே ட்ராவல் பண்ணேன். ஒரு 10 நாள் வேலை செஞ்சோம், பேசிட்டு இருந்தோன்றது ஒரு நல்ல அற்புதமான அனுபவம். அதே மாதிரி எப்படி வந்து ரேவதியும் சொன்னால் தமிழ் சினிமாவில் வரலாற்றில் முன்னெடுத்துக்களால் முறைக்கப்பட வேண்டிய ஒரு நடிகையோ அது போல தமிழ் சினிமாவுடைய வரலாறு எழுதுனா முத்தழகுன்ற பேரோடு இல்லாமல் அந்த வரலாறு எழுதவே முடியாது. அப்படி ஒரு அற்புதமான நடிகை பிரியாமணியோட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஒரு அது ஒரு பெருமையான தருணம் கூட. ஏன்னா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மர், எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் அவங்களோட ரொம்ப சிம்பிள் அண்ட் அவங்க ரொம்ப அழகாக பழகினாங்க. பெரிய பழக்கம் இல்லைன்னா கூட நம்ம நல்லா பழகினாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பார்த்து நம்ம திரையில் பார்த்தது மிக அருகில் வந்து பார்த்து ரொம்ப வேந்தேன். அது மாதிரி என் மனசுக்கு மிக நெருக்கமான நல்ல மனிதன் ஆரி, அதுபோல் இருக்கிற இந்தியா ஆல் கோஸ்டார்ஸ் எல்லாத்தோடும் நான் வேலை பார்த்தது வந்து ஒரு இது வந்து இது வரைக்கும் நான் பண்ணதுலேயே என்னுடைய ஃபிலிம் கேரியர்லேயே 44 இயர்ஸ் ஆஃப் மை ஃபிலிம் கேரியரில் இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸே ஒரு படமும் ஒரு நாள் 2 நாள் நடிப்போம் வந்துடும், அந்த மாதிரி இருக்குது. தொடர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days வந்து இவங்களோட ட்ராவல் பண்ணுறது. அது நானும் ரேவதி மேடம் சம்பந்தெல்லாம் போய் லாயர் பீச்சில் போய் காலையில் சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் அது ஒரு பரபரப்பான சோசியல் மீடியா நியூஸ் ஆச்சு. அந்த மாதிரி வந்து ரொம்ப அனுபவமான நாட்கள் அதை நான் மறக்கவே முடியாது. அதே போல் வந்து ப்ரொடக்ஷன் ஆல்சோ லுக்டாப்ல ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க எல்லா விதத்துலையும். நான் என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் மாதிரியே ஃபீல் பண்ணேன். இன்னொரு கம்பெனி வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் ஆர்ட் ஸ்டார். இது அதே மாதிரி இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் ரேவதி மேடம் இந்த கதையை சொல்லி எனக்கு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு தெரியும், உள்ளே போனால் என்னன்னே தெரியும். இது வந்து ஒரு ரொம்ப வீட்டுக்குள்ள போய் சார் குட் ஒய்ஃப்ன்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடுகளும் கொண்டாட போகிற ஒரு வெப் சீரிஸ். இது வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லையும் குட் ஒய்ஃப் இருக்கும். அது நிச்சயமா வந்து பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள வீடுகளில் கூட இது வந்து நிறைய மாற்றங்களை இந்த வெப் சீரிஸ் உருவாக்கி
நிறைய அன்பை உருவாக்கும் இந்த வெப் சீரிஸ் பற்றி என்னோட நிச்சயமான நம்பிக்கை. என்னுடைய டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். எல்லாமே ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் சில கேள்விகள் இருக்கு. வித் யுவர் டியூ பெர்மிஷன் கேட்கலாமா? எஸ். 34 years of bonding with ரேவதி மேம் அப்படின்னு சொன்னீங்க. அன்னைக்கு பார்த்த ஆக்டர் ரேவதி மேமுக்கும் இன்னைக்கு பார்க்குற ஆக்டர் அண்ட் டைரக்டர் ரேவதி மேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்குறீங்க? நிச்சயமா வந்து எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. அன்னைக்கு கூட வந்து ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்ல கூட அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும். அதே நிதானம், பொறுமை, அன்பு. அதுவே சபர் சொன்ன மாதிரி தான், எப்படி திட்டுவாங்கன்னா சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து நடிக்கும் போது கூட வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை டேட்னா கூட வந்து அவ்வளவு தன்மையா ஒரு ஹாஃப் டே அட்ஜஸ்ட் பண்ணா கூட எவ்வளவு பணிகளாக கேட்குறாங்களோ அதையே தான் இன்னைக்கு நான் பார்க்குறேன். அதே அன்பு தான் நான் பார்த்தேன் நான். அது மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து அப்போ வந்து அவங்க ஆர்டர் பர்ஃபெக்ட் தான். எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு வச்சபடி எல்லாமே சரியா இருக்கணும். அந்த ஷூட்டிங் என்ன சொல்லிட்டோமோ சொன்னபடி நடக்கணுன்றதுல எப்பவுமே இருப்பாங்க. அது இந்த ஷூட்டிங்லேயே as a டேரக்டராக நான் பார்த்தேன். அது சம்மத் சொல்ற மாதிரி திட்டினா கூட அதை அந்த அதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அனாவசியமான காம்ப்ரமைஸ் இல்லை. பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க, ரொம்ப பிளானாக ஒர்க் பண்ணாங்க. மொத்தம் என்டையர் டீம் நல்லா வேணும். வேடம் வந்து பர்ஃபெக்ட். இந்த ஷார்ட் இவ்வளோதான் வேணும், அது போதும். அது ஒரு அந்த மெச்சூரிட்டி லெவல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அவங்க பார்த்தாருமே. பிரில்லியன்ட். எதுவுமே மாறலன்னு சொன்னீங்க. அண்ட் அவங்களோட டிரெக்ஷன்ல இன்னைக்கு நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். ஒரு அரசியல்வாதியா கம்பீரமா இருந்தீங்க சார் ட்ரெய்லர்ல. உங்களுக்கு ஜெனரலாவே பொலிட்டிக்ஸ்ல பயங்கர இன்ட்ரெஸ்டா சார்? நான் பொலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல நான் இது வரைக்கும் நடிச்சேன் எல்லாமே பொலிட்டிக்ஸ்ல தான் நடிச்சிருக்கேன். எஸ். நம்ம எம்எல்ஏ மஞ்சனா சிவா கூப்பிடுங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் நிறைய நடிச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட் அது உங்களோட நடிக்கும் போது எனக்கு அந்த ஃபீலே வரல. ஜாலியாக ஒரு பியூட்டிஃபுல் டீம் ஒர்க்காக போயிடுச்சு. நம்ம நான் ரேவதி மேடம் சொன்னேன். அவங்க வந்து மண் வாசனைக்கு முன்னாடியே அவங்க ஒரு கோயில் விழாவில் அவங்களுடைய பரதநாட்டிய ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். அப்போ இத்தனோண்டு பொண்ணா பார்க்கும்போதே ஒரு சின்ன அழகான சிறுமி, அழகான பெண், அழகான தாய், என்ன அவங்க அழகான பாட்டி வரைக்கும் சொல்லிட்டு கூட எப்போ பார்த்தாலும் அழகுதான். அந்த அழகான ரேவதி மேடம் என்னுடைய நன்றி. Very nice sir. Thank you once again. But one last question. நீங்க இவ்ளோ வருஷமா வந்து இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கீங்க. You've seen the ups, the downs, the constant evolution of the industry. வெப் சீரிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு செட் ஆஃப் சீரிஸ் வந்து என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் என்ன நம்ம வீட்டில் என்ன போனோம்னா வெப் சீரிஸ் பார்க்கறது ஒரு பெரிய ஃபுல் டைம் வேலையா நிறைய நம்மளும் ஓய்வு இருக்கும்போது பார்க்குறோம். இது கூட சினிமாக்கள் குறைஞ்சு வந்து நிறைய ஃபாரின் வெப் சீரிஸ் பார்க்குறோம். நம்மளே நல்ல வெப் சீரிஸ் வரும்போது பார்க்குறோன்றது வந்து முக்கியமாக சினிமா போது ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்குறாங்க, மறுநாள் பார்க்குறாங்க. நான் பார்த்தபடி இந்த வெப் சீரிஸ் ஆரம்பிச்சேன். எத்தனை எபிசோட அன்னைக்கு பார்க்க முடியுமா மேக்ஸிமம் பார்த்து முடிச்சுட்டா தூங்குறதுன்ற மாதிரி ஒரு பழக்கம் கூட எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு. அந்த வகையில் குட் வைஃப் ஓப்பன் பண்ணாங்கன்னா கண்டிப்பா எல்லா எபிசோடும் முடிச்சுதான் நிறுத்துவாங்கன்றது இந்த வெப் சீரிஸ் மேலே Brilliant. ரொம்ப ரொம்ப நன்றி சார். Thank you once again. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. Thank you so much. Thank you my dear media. Thank you so much. Thank you Shiva sir. Thank you once again. பிரியா மணி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய யங் ஆர்டிஸ்ட் வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்பவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய யங் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? I think நான் வந்து wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வெப் சீரிஸா இருக்கட்டும், சினிமா இருக்கட்டும், it is a medium, it's a platform. ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நீங்க விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to goodbye now. தருணிகா, முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸா அவங்களை ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளவு யூனிக்கான கேரக்டர், எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தது இந்த கேரக்டர் பிளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோட எல்லாரும் ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுத்தி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது
when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் because ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing. அப்போ ஃபேமிலிக்காக அந்த அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியர்ல வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி ஹவு வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் வாட் தருணிகா ஃபேஸஸ் ஆன் அ டெய்லி பேசிஸ். அண்ட் ஐ திங்க் அது எல்லாமே எவ்ரிபடி ஃபேஸஸ் தட் ஆன் அ டெய்லி பேசிஸ்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஆகும்னு தான் நான் சொல்லுவேன் ஃபார் தருணிகா. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸ் ஆனா 6-7-9 6 seasons. 6 seasons. No, the original The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. ஐ டென்ட் see it, not because of anything else, பட் டெஃபினட்டா நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் டிராமாஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டு போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதுல ஒரு சின்ன கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமுடைய தான், சலாமின் கீழே ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நீர் அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைம்ல சீனை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாம இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, எஸ்பெஷலி விபாஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்றோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said yes, நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே ஐ said yes நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, அது ஒரு நான் சம்பத் சொன்ன மாதிரி ஆரி சொன்ன மாதிரி யாரு டைரக்ட் பண்றாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said yes கண்டிப்பா நான் பண்ணுவேன் and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் I met some fantastic people and I think we're going back as a big family. We become one big family சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? சித் சார் அவ்வளோ அருமையா, he is also the co-director for this film. ஸோ ஒரு சில டைம்ல 2 பேரும் ரேவதி மேமும் சித் சாரும் ஒன்னா பேசி மேம் இல்லை நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ we knew that I knew that side of Sid sir also through the shoot and ரொம்ப அருமையா காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கே இப்படி ஒன்றும் நான் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்ல வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டர்ல அப்படி she just strutted her, you know, she was that character. பார்க்கும்போதே like okay, so இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்றாங்க. பட் பேசும்போது we just you know got along like a house on fire னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி wonderful actors, so natural, so beautiful to work with. And முன்னாடியே அமுதா சொன்ன மாதிரி it's a give and take policy, அது யாரா இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. It's done such a wonderful job. Amrita, my cutie pie. பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். அதை பிஞ்ச் பண்ணுறேன் அப்புறம். பட் Amrita, இதுலயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு
to hold her hand and take her everywhere forward. எந்த ஹெல்ப் இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் கால் ஸ்னேஹா மர்லின். இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. Shiva sir, இதுல கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளவா சீன்ஸ் இல்ல, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீன்ல. இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்பவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு வெரி வெரி நைஸ் டு சி சச் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் வென் யூ ஆக்டிங் டுகெதர். நவ் கமிங் டு சம்பத், நம்ம வந்து நான் நினைச்சேன் நம்ம பருத்தி வீரர் மட்டும்தான் ஒன்னா பண்ணியிருக்கோம், பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தே ஆல்சோ ரிவீல் 2-3 அதர் ஃபிலிம்ஸ். அப்போதான் நம்மளே நினைச்சோம் ஆமா இல்ல நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனா சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்துல. ஆனா இதுல we have a lot of scenes together and சம்பத் and me எங்களோட பாண்ட் வந்து it goes a long way back from பருத்தி வீரர் days. So நாங்க எப்பவுமே மீட் பண்ணும்போது it doesn't feel like நாங்க வந்து 2 actors on set, it just feels like 2 friends are on set and நம்ம எப்படி ஆக்ட் பண்றோமோ that அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்கிரீன்ல தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you Sampath and hope to work with you again and again and again. Adi, actually நீங்க சொல்லலாமா அந்த விஷயத்தை சொல்றேன். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைம்ல அவர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. So நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. So இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னார், ஞாபகம் இருக்கா அந்த அந்த வெப் சீரீஸ்ல we were acting together. அப்போதான் எனக்கே ஞாபகம் இருந்தோம், ஆமா இல்ல ஆரியோட அந்த வெப் சீரீஸ்ல ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியல. ஆனா இதுல ரொம்ப அருமையா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால்ட் ஹரிதீபா. அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர் அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி ஹவு ஹி புஷஸ் ஹர் ஃபார்வர்ட், அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. It was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்க எல்லாருமே நடுக்குவோம் மேக்சிமம். சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பத்தி தான் சொன்னாரு. மேக்சிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்சிமம் போவோம். வாய்ஸ் எக்ஸாக்ட் ஆயிட்டா. வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா வச்சிருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ்ல எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும், இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது ஒரு உமன் அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ. நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடு, ஐயோ அது வேண்டாங்க நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்றேன். So that is the maximum for Revathi ma'am order. Ana, it was such a wonderful experience working with you ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்ல வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு she says okay உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. If she really likes it, கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே டன் வேற வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டாம் திஸ் இஸ் ஃபைன் அப்சல்யூட்லி ஃபைன் ன்னு சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more, சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. It's the first full project I have worked with her under her direction and I had a great time. And நாளைக்கு ஜூலை 4ஆம் தேதி இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and
encouragement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4th Hotstar la Good Wife varudhu. Give us all your love support. Thank you. தேங்க்யூ மேம். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அவ்வளோ அழகா இமிட்டேட்லாம் பண்ணி காமிச்சீங்க, நல்லா இருந்தது. அண்ட் இட்ஸ் பின் சோ லவ்லி டு லிசன் டு யூ ஸ்பீக் அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி காஸ்ட் அண்ட் க்ரூ ஆன் தி சீரீஸ். Are you a good wife at all, and what would be your definition of a good wife, not as actor Priyamani but a human being Priyamani? இப்போ answering the first question, if I am a good wife or not, அது வந்து நான் என் ஹஸ்பண்ட் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க வந்து அவர் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட கேளுங்க. இஃப் ஐ அம் a good wife or not, அவர் வந்து சொல்லுவார். now second thing, see பொதுவாகவே நம்ம வந்து ஒரு உமனுக்கு, I'm not talking about a wife per se, பட் ஒரு உமனுக்கு நம்ம வந்து ஒரு டைட்டில் கொடுக்குறோம். வைஃப், மதர், ஹோம் மேக்கர் எல்லாம் நம்ம இந்த டைட்டில்ஸ் கொடுக்குறோம். இதுக்கும் மீறி அவங்க வந்து இதே டைட்டில்ஸை வந்து எப்படி அவங்க டேர்ம்ஸ்ல இதை டிஃபைன் பண்றாங்களோ, ஐ திங்க் தட் இஸ் a good lady for me. Titles are up to you, whatever you want to give. Fantastic. It's been pleasure listen to you speak, ma'am. ரொம்ப ரொம்ப நன்றி. And வாழ்த்துக்கள். Almost 18 years, but many புதுசா வர ஹீரோயின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்மனன்ட் ரெஃபரன்ஸா இருக்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது இவங்க தான். Today she stands as not only an actor but of course director as well. 5 படம் பண்ணியாச்சு. பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் உங்களுக்கு. What was your experience like? அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஆல். முடிஞ்சா அப்படியே பூமி பொழந்து உள்ள போயிடலான்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் சில விஷயங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்ஸ், வி ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ இந்த வெப் சீரீஸ் என்ற ஒரு விஷயம் விபாஸ் முதல்ல எனக்கு சொல்லும்போது ஐ வாஸ் அ லிட்டில் worried. பிகாஸ் சினிமா பண்ணுறது வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் ஒரு கான்செப்ட்லேருந்து கதையிலேருந்து, நான் எழுத்தாளர் கிடையாது. ஸோ எப்போவுமே ஒரு எழுத்தாளர் கூட நான் வந்து உட்கார்ந்து வேலை செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்ட் உருவாக்கி அண்ட் தென் வி மேக் த ஃபிலிம். நான் ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன், ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். வெப் சீரீஸ் இஸ் டுடேஸ் அமேசிங் ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த வெப் சீரீஸ் சொன்னோன்னா ஐ வுட் லைக் டு டூ இட், பட் எப்படி அது ரீமேக்னு சொன்னோன்னா ஐ வாஸ் லிட்டில் ஹெசிடென்ட். பட் தென் ஐ ஃபெல்ட் அந்த ஹிந்தி சீரீஸ் பார்த்தேன். நான் இங்கிலீஷ் குட் வைஃப் பார்க்கல, ட்ரையல் பார்த்தேன். ஐ ஆல்சோ அந்த டைமில் காஜோல் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து என்னுடைய ஹிந்தி படம் பண்ணாங்க, சலாமேக்கி. ஸோ பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் தட் இதை வந்து தமிழுக்கு, தமிழ் ஆடியன்ஸுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்காக அது வந்து அழகாகவே சொல்லலாம் என்கிற ஒரு விஷயம் வந்தது. ஸோ தென் தட்ஸ் வை ஐ செட் எஸ் டு விபாஸ். அண்ட் ஐம் ஆக்சுவலி ஹாப்பி தட் ஐ செட் எஸ். ஹலிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. ஐம் sad that she is not here because she is a fabulous writer and a director. அவங்க எழுதின விஷயங்கள் கொஞ்சம் தான் உட்காந்து நான் அவங்க கூட வேலை செஞ்சவங்க, மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு அவங்க எழுதினதை. ஸோ நான் ஐ கேன் சே தட் ஐ டுக் அ ஜாப் அஸ் அ டைரக்டர் மோர் தென் எனிதிங் எல்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். It's beautiful to see you speak. ரசிச்சிட்டே இருந்தேன் நான் இங்க இருந்து. ஏன்னா நிறைய படங்கள் உங்களோட பார்த்து ரொம்ப ஆஸ் அ ஃபேனா வந்து ரசிகையா இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு ஆஸ் அ ஹோஸ்டா அவங்க கூட பேசுறது அவ்வளோ ஆனர்டா ஃபீல் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் குட் வைஃப் ஒன்ஸ் அகேன். அடுத்ததான் வந்து நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நேச்சுரலாவே ஒரு அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது, எஸ்பெஷலி வென் இட்ஸ் ஃப்ரம் ஹாலிவுட் சீரீஸ், நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல, ரீஜனல் லாங்குவேஜ்ல அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் போது சில பல ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸா இருக்கலாம், ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்த சில எஃபர்ட்ஸா இருக்கலாம். எந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து தமிழ் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி ஹரிதா ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தாங்க. அவங்க அடாப்டேஷன் சொல்ல அந்த கோர் ஐடியாவை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த கோர் ஐடியாவை எடுத்து அப்படியே வந்து நம்ம தமிழ் இந்த லாங்குவேஜுக்காக, நம்மளுடைய கல்ச்சருக்காக கம்ப்ளீட்டா மாற்றி போட்டிருந்தாங்க.
இட் வாஸ் வெரி ஈஸி டு ரீட் இட் அண்ட் அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஃபியூ டிஸ்கஷன்ஸ் லலிதா, விவாஸ், ஹாட் ஸ்டார் நாங்கள் எல்லாரும் உட்காந்து ஃபியூ டிஸ்கஷன்ஸ் தான் இருந்தது. அந்த டிஸ்கஷன்ஸ்ல ஒவ்வொரு எபிசோட நாங்கள் வந்து எடுத்து அதில் என்னெல்லாம் கொண்டு வரலாம். என்னோட ஆசை என்னன்னா யதார்த்தமான ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையை காட்டணும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருந்தது. இதுல வந்து வேலை செய்கிற ஒரு பெண், ஏன்னா அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, எப்பவுமே ஒரு பெண்ணுக்கு ஒரு டைட்டில் இருக்கும், நல்ல மகள், நல்ல மனைவி, நல்ல அம்மா, இதேதான் டைட்டில்ஸ். அந்த டைட்டில்ஸ் எல்லாம் கேட்டு போர் அடிச்சு போச்சு. ஸோ ஆனா அந்த இதுல வந்து ஒரு பெண் தனக்காக எப்படி வாழறா, தன்னுடைய காலில் நின்று தனக்காக வாழறது மட்டும் இல்லாம தன்னுடைய ஃபேமிலி எப்படி பேலன்ஸ் பண்றா. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற பெண்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே பேலன்சிங் ஆக்ட் தான். ஏன்னா we are constantly trying to balance because we are good at it. We are really good at it. I don't think, sorry, but I don't think the male species know how to balance. அது அவங்களோட டிஎன்ஏலே அப்படிதான் இருக்கு. ஆனா பெண்கள் வந்து அவங்களுடைய பேலன்சிங் வந்து அது நேச்சராகவே நமக்கு கொடுத்துருக்கு. அந்த புரிதல் நமக்கு இருந்ததா நம்மளால பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ் பண்ண முடியும். அது வந்து நல்ல மகளாகவும் இருக்க முடியும், நல்ல ஒரு மனைவியா இருக்க முடியும், நல்ல அம்மாவா இருக்க முடியும், அண்ட் தனக்கு தானே நல்லவளாகவும் இருக்க முடியும். நம்ம வந்து we are able to achieve. And that we can see in the last 10-15 years. So Good Wife la irukla Tarunika engra character வந்து is very close to most women and they will all connect with her beautifully. So ஏன்னா அவ எப்படி பேலன்ஸ் பண்றா தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய இமோஷன்ஸ், அவ அம்மாவும் இருக்கா, அவ மனைவியாவும் இருந்தா, அது அவளோட வீடு, at the same time அவளோட கெரியர் and who she is, அவளோட தேடுதல் தான் இந்த குட் வைஃப் என்கிற சீரீஸ். ஃபேண்டாஸ்டிக். மேம், எல்லாருமே வந்து உங்களை பத்தி as a director பேசினாங்க. ஒரு டாஸ்க் மாஸ்டரா, டஃப்பா, ஈஸியா, ஜாலியா எல்லாம் சொன்னாங்க. 2-3 பேர் வந்து இமிட்டேட்டே பண்ணி காமிச்சாங்க. பட் நீங்க அவங்கள பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். உங்க காஸ்ட் அண்ட் க்ரூவை பத்தி எவ்வளவு நீங்க ப்ரௌடா இருக்கீங்க, எவ்வளவு டஃப்பான ஒர்க் அவங்க பண்ணாங்க ஆன் செட், அவங்கள பத்தி சில விஷயங்கள் சொன்னா அவங்களே வந்து ஆஸ்கர் வாங்கிட்டு வந்த மாதிரி நினைச்சு. அவங்க மட்டும்தான் வேலை செஞ்சாங்க, நான் எந்த வேலையும் செய்யல. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இட்ஸ் a team work. பல வருஷமா, எனக்கு 43 வருஷம் ஆச்சு இண்டஸ்ட்ரியில வந்து. ஸோ பல வருஷம்லாம் பார்த்தேன். ஸோ அண்ட் as an actor, as a production, Suresh and Nanu, we had a fantastic production. We produced films. We've produced about 1,000 episodes of series. So telephoto, and so as a producer, as a writer, I've written a few episodes of that. As a director, as a short film director, long format, and now web series. The one thing is the most important thing is it's a teamwork. It's never ஒருத்தரோட விஷயம்னா நம்ம கொண்டு வரோம் இல்லை. It just gets transferred from one to the other. லலிதா எழுதின ஒரு விஷயத்தை நானும் சித்தார்த்தும் சேர்ந்து நாங்கள் வந்து எடுத்தோம். அதில் வந்து டெஃபினெட்லி the people who are constantly what do you say ஒரு பிளான், ஒரு சீனோட பிளான் வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் ஆகுது, இல்லை ஒரு லைட்டிங் ஆகுது, லைட்டிங் டிசைன் ஆகுது, ஹீஸ் வெரி சர்டன் அண்ட் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட். ஸோ நான் யோசிக்கிறத விட அவர் வந்து ஃபாஸ்டாக லைட் பண்ணி அடுத்த ஷாட் லைட் பண்ணிடுவார். அப்பப்போ சொல்லுவாங்க கொஞ்சம் ஸ்லோவாக போங்க சிட்டார், எனக்கும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். பட் the team work, even pre-production, சித்தார்த்தும் நானும் உட்காந்து சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கும்போது it was very easy to work with him. And complete color palette எல்லாமே அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. So that is the kind of support that he gave me. Thank you, Siddharth. இல்லைன்னா I mean it would have been tough. எங்கேயோ ஒரு சின்ன பயம் இருந்தது வெப் சீரிஸ் பண்றதுக்கு. பிகாஸ் சொன்ன மாதிரி it's not like a film. எவ்ரி ஜங்க்சர் ஆரி வந்து சொன்னாரு, எவ்ரி ஜங்க்சர்ல ஒரு எபிசோட் எண்ட் ஒன்று இருக்கணும், ஒரு
ஹை பாயிண்ட் இருக்கணும், எல்லாத்துலேயுமே ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ஐயோ என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது என்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் யூனோ he made it very easy for me. And எங்களோட டைரக்ஷன் டீம் வந்து it was a very nicely planned team. So எல்லாருமே we worked together. And அந்த டீம்ல வந்து again the set, I mean he was really amazing the way he worked on the sets. எங்களோட set design he worked beautifully. அதுலேயும் வந்து the inputs he gave ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ இதில் வந்து I think I had 2 meetings with K. அதில் வந்து I just kind of talked about it, but post-production, Siddharth and K worked as a team together to put the series together. Because sadly, அந்த டைமில் நான் ஒரு ஆக்டராக ஒரு ப்ரொஜெக்டில் இருந்தேன். ஸோ அவங்க தான் அண்ட் எனக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு இருந்தது, ரீல்ஸ் வந்துட்டே இருந்தது, நாட் ரீல்ஸ் சாரி எபிசோட்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ இட் வாஸ் லைக் அ beautiful teamwork there also. So so it is complete teamwork coming together. Alita took it, அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து கம்ப்ளீட் நம்ம ஷூட்டிங்ல வந்து டீம் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து the kind of input from Siddharth, from K and Kishan is like a dream. அவர் வந்து என்ன சொன்னாலும் அவர் வந்து கடன்னு பண்ணிட்டே இருப்பார். இஸ் லைக் அ ட்ரீம் அந்த எடிட்டிங்ல. ஸோ அவரோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் டெஃபினெட்லி ஹாட்ஸ்டார் டீமோட கான்ட்ரிபியூஷன், பிகாஸ் அவங்களோட ப்ராடக்ட். ஸோ அது வந்து நல்லா வரணும் என்கிற ஒரு விஷயத்துல சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க வந்து தேர் இன்புட்ஸ். சில நேரம் கோவம் வரும், இருந்தாலும் நம்ம ப்ராடக்ட்டுக்காக தானே, நம்ம சேர்ந்து பண்ற ப்ராடக்ட்டுக்காக தானேன்னு சொல்லிட்டு it is very important. So the Good Wife is a complete teamwork. Actors பத்தி நான் என்ன சொல்றது, Priya coming into the project was a big high for me, because not just a good actor, but a dedicated actor and a very easy actor to work with. 9 to 9 நாங்க வேலை செஞ்சிருக்கோம். ஒரு பட்ஜெட்ல 30 நாள்ல ஒரு சீரிஸ் முடிக்கணும்ங்கிற ப்ரெஷர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்டர் வந்து இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இப்படி போட மாட்டேன், அப்படி போட மாட்டேன், ஒரு இதுவும் கிடையாது. நேரம் வந்து நிற்பாங்க, ட்ரெஸ் சேஞ்ச்னா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல வந்து நிற்பாங்க. இட் இஸ் ஸோ குட். ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து ஆக்டர்ஸ்க்காக மீட் பண்ணி சில விஷயம் நான் வந்து நினைப்பேன், லெட் அஸ் கிவ் ஹர் ஒரு 20 minutes கொடுக்கலாம், அதுக்குள்ள மற்ற ஷார்ட்ஸ் பண்ணிடுறேன்னு நம்ம பிளான் பண்ணுறதுக்குள்ள சித்தார்த்துக்கு தெரியும். அவங்க வந்து நின்றுடுவாங்க, ஐயோ பிரியா இஸ் கம். ஸோ இட் வாஸ் லைக் எவ்ரிபடி வாஸ் ஸோ ஃபாஸ்ட். அண்ட் சம்பத் அண்ட் ஆரி 2 பேர் கூடயும் ஒர்க்கிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். பிரியா அஃப்கோர்ஸ் ஐ ஒர்க் பிஃபோர், பட் சம்பத் அண்ட் பிரியா அவங்களோட ஒரு what do you call it, அவங்களோட கெமிஸ்ட்ரி ஆன் ஸ்க்ரீன் இஸ் பியூட்டிஃபுல். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ற ஒரு கெமிஸ்ட்ரி வந்து வெரி ரேர்லி யூ கெட் இட். And as an actor எனக்கு தெரியும், as a director I was so thrilled. 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு கெமிஸ்ட்ரி இருந்தது. அண்ட் ஆரியோட ஒரு என்ன சொல்றது, ஒரு பயந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு அந்த கேரக்டருக்கு. ஆரி அதை வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணாரு, அவரோட வார்த்தைகள், அவர் பேசுற விதம். ஸோ இட் வாஸ் ரியல் பிளெஷர் ஒர்க்கிங் வித் them. மேகா அண்ட் அமிர்தா அஃப்கோர்ஸ் இட்ஸ் Megha is like என்னோட ஃப்ரெண்ட் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அவங்க இந்த சீரீஸில் கொண்டு வந்தது இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வாண்டட் சம்படி, நம்ம பார்க்காத ஒரு முகம், நம்ம வந்து பார்க்காத ஒரு கேரக்டர் இந்த சீரீஸில் லாவண்யா வந்திருக்காங்க. ஸோ she was very important for me. And Amrita is another bubbly character. So all of them played their part, and I have to thank Krishna here, and Krishna, because அவர் வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. Can I just have him on stage for a minute, please? So his contribution to the character also is very, very important. Please sit down. So okay, yeah, please tag. Court lady. Our court la da irupar series la most of the time. So so actors contribution, அது வந்து நம்ம எழுதின ஒரு விஷன்
எல்லாமே கொண்டு வரது வந்து ஆக்டர்ஸ் கொண்டு வராங்க. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். ஒரு பேப்பர்லேருந்து அது வந்து கேமரா முன்னாடி வர்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஆல் ஆஃப் யூ ஃபார் ஹேவிங் டன் தட் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா பேசுறீங்க மேம், தேங்க்யூ. ஒரே ஒரு கொஸ்டின் தான் பாக்கி இருக்கு. ஹாட் ஸ்டார் வாணிஜி இந்த டீம் எவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க உங்களுக்கு? குட் பை தொடர்ந்து பார்க்கணும். சண்டேயோ சண்டே ஓ ஐயோ, அதுல தான் சப்போர்ட். See, if you can fight with somebody, that means you have that kind of relationship. So it was a very interesting thing. But அவங்க வந்து they had a lot of trust and faith in மேல, நான் பண்ற வேலை மேல. Because நானும் வந்து ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். You know, when I come to my job, it is only my job. Other than of course all the shouting and laughing that we did on set. பட் இல்லைன்னா வேலைன்னா வேலை மட்டும்தான், அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதே சமயத்தில் வந்து எனக்கு வந்து இந்த ஒரு சீரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் கொடுத்தது டெஃபினெட்லி த சப்போர்ட் ஐ காட் ஃப்ரம் போத் வாணிஜி டீம் அண்ட் ஹாட்ஸ்டார் டீம். ஐ தேங்க் யூ வெரி மச். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லியிருக்கலாம், பட் இன் தி எண்ட் வி ஆர் அ டீம் அண்ட் ஐ திங்க் வி ஹவ் கிரியேட்டட் அ கிரேட் ப்ராடக்ட். fantastic. We look forward to this massive product that's streaming, that's going to be streaming on Hotstar tomorrow, July 4th. Aniki, nama vandu good wife, of course, nama paaka porom. Thank you so much, ma'am. It's been fantastic speaking with you. What a fantastic human being are you. Thank you. Pleasure. The only person whom she did not dress was me. Design பண்ணல, but thank you very much for all the colors that you gave. And assistant directors, direction department ல யாரும் வந்திருக்கீங்களா? My direction team, I really have to thank them. ஏன்னா எனக்கு வந்து அந்த பாஷை எல்லாமே அழகா போட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்க I think நான் அவ்வளோ சத்தம் போடுறேன். But I think my direction team was amazing and my production team was amazing. My actors team was amazing. Thank you very much. ரொம்ப நன்றி ரேவதி மேம். We're keen to see what product we've created together. So நாளைக்கு July 4th, Jio Hotstar.